வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு துயரமான செய்தி. விருதுநகர் மாவட்டம் கட்னார்பட்டி, அதாவது தமிழகத்தில் உள்ள விருதுநகர் மாவட்டம் கட்னார்பட்டியில் ஒரு ஃபேக்ட்ரி, பட்டாசு ஃபேக்ட்ரி உற்பத்தி நடைபெற்று கொண்டிருந்த அந்த ஃபேக்ட்ரியில் இதில் திடீர்னு தீ விபத்து நடைபெற்றது. அந்த தீ விபத்தில் பயங்கரமான ஒரு வெடி விபத்து. இதில் இதுவரைக்கும் 18 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 18 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தீ விபத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே ஃபுல்லாக தண்ணீர் தெளித்து அதை அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள சிவகாசி பக்கத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கட்னார்பட்டி இடத்துல இந்த விபத்து நடந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கட்னார்பட்டியில் இன்றைக்கி நடந்த வெடி விபத்து பாருங்கள், வீடியோ பாருங்களேன். பாருங்களேன், வாழை இலையில் இவங்களாம் தீ விபத்தாயிருச்சு. வாழையில் சுற்றிருக்காங்க பாருங்களேன். வாழை இலையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உண்மைக்கே பெரிய ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியாகத்தே இருக்குது. ஏன்னா மேலுக்கு ஃபுல்லாக தீ பட்டுருச்சு அப்படின்னா இந்த வாழையில் சுற்றினா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்கிறதுக்காக அந்த வாழையில் சுற்றிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரியில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது ஒரு வீடியோ, வெளியிலேருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இங்கே பாருங்கள், புகை மண்டலமாக இருக்குது. இந்த மக்களை பாருங்கள், பாவப்பட்ட மக்கள். பாவம். ஏன்னா தன் வகுத்து பிழப்புக்காக போய் இது விளையாட்டு இங்கே பாருங்களேன். ஸோ இதுக்கெல்லாம் இன்னமும் நம்ம சேஃப்டி பர்பஸில் நம்ம லேக்காக இருக்கமோ அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஓ சொல்லியிருக்காரு, இந்த மிஸ்அப் இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் டீப்லி டிஸ்ட்ரெஸிங். எக்ஸ்டெண்ட் மை கண்டோலன்சஸ் டு தோஸ் ஹூ ஹவ் லாஸ்ட் தர் லவ்ட் ஒன்ஸ். மே த இன்ஜூர்ட் ரெக்கவர் அட் த ஏர்லியஸ்ட். பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, நான் வருத்தப்படுறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது, ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர் சொல்லியிருக்காரு. 23 பேர் இப்போ 18 பேர் சொன்னாங்க. இப்போ 23 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அந்த அந்த இதில் உள்ளுக்குள்ளே அந்த ஃபயர் சர்வீஸ் அங்கே உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் அந்த தண்ணி அடித்து ஃபுல்லாக அணைக்கிறாங்க அந்த ஃபயர் சர்வீஸை. பாருங்களேன், ஒரு கட்னார்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஃபயர் ஃபேக்ட்ரி, அதில் ஃபயர் சர்வீஸ் ஆகி நிறைய பேர் இறந்த மாதிரி இது வரைக்கும் 23 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இறப்பு இன்னமும் கூடத்தே செய்யும். ஒரு துயரமான சம்பவம் தான்.